ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநரலை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு அடுத்து வருகிற பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான யோக நாட்கள், ராசி நாட்கள், அதிர்ஷ்ட நாட்களை சொல்ல போகிறேன். அதுபோக ராசி பலனை சொல்கிறேன். நேற்று உத்தர நட்சத்திரத்துக்கு வீடியோ போட்டேன். நிறைய நேர்கள் அஸ்த நட்சத்திரத்துக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. அதனால் மொத்தமாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு உத்தரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்துக்குமே ராசி பலன்கள், அதிர்ஷ்ட நாட்கள் சொல்கிறேன். நிறைய நேரில் அதிர்ஷ்ட எண்கள் கேட்டாங்க. அதிர்ஷ்ட எண்கள்ங்க தனிப்பட்ட முறையில் கேளுங்க. சரியாக தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கேட்டால் அனுப்பி விடுவேன். புது வழியில் அதை சொல்ல முடியாது. அதுபோக அதிர்ஷ்ட எண்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். உங்களுக்கு ராசிக்கு, லக்கணத்துக்கு, தசாபுத்தி, அந்தரம் அதை எடுத்து ஒரு 6 மாதத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் சொல்லலாம். சரியா? மற்றபடி இந்த வாரத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது, மாதத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அதிர்ஷ்ட நாட்களை சொல்லலாம். வேத ஜோதிடத்தின்படி உங்களை எடுத்து சொல்கிறேன். வேத ஜோதிடத்தின் மீது 100% கிளியராக இருக்கும். சரியா? பஞ்சாங்கம், வேத ஜோதிடம், கிரக நிலைகள் இதை சார்ந்து நான் 3 நட்சத்திரத்துக்குமே சொல்கிறேன். நட்சத்திரங்கிறது ரொம்ப முக்கியம். ரூட், ஆணிவேர். ஸோ நட்சத்திரத்தின்படி உங்களுக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி தேதி 23 ஜனவரி 23, 24 உங்களுக்கு சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. ராசி பலனும் சொல்கிறேன். சரியா நேர்களே? உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு ஒரு ராசி பலன் தோற்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி உங்களுக்கு நான் அந்த அதிர்ஷ்ட நாட்களை சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. 3 நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோ பாருங்கள். எதுவும் டவுட், சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ எங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி நடக்கு சார், செவ்வாய் புத்தி நடக்கு, பிரச்சனையாக இருக்குது, என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு சொல்லுவேன். அதுபோல் குரு திசை, செவ்வாய் திசை, சனி மகா திசை, வயதுக்கு ஏற்ற மாதிரி புத்தன் திசையெல்லாம் நடக்கும் வயதானவர்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேளுங்க. ஜாதகம் பார்க்குறதுக்கெல்லாம் லேட் ஆகும். சரியா? கமெண்ட் பாக்ஸில் ஜாதகமெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஒரு ஃப்ளோவில் பார்ப்பேன். எனக்கு வேலை நிறைய. ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் தான் தூங்குறேன். நைட்டில் கூட வச்சு பார்ப்பேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெளிவாக சொல்லணும். கன்னிராசி, அஸ்தம் 2ஆம் பாதம், மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன். எனக்கு இப்போ குரு திசை நடக்குது, குரு திசையில் இந்த புத்தி நடக்குது தெரிஞ்சிருச்சுன்னா போடுங்க. இல்லைனா தசையை கூட போடுங்க. குரு எந்த வீட்டில் இருக்காரு அதை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பலன் சொல்லுவேன். நீங்கள் கேட்குற கேள்வி கொஞ்சம் தெளிவாக கேட்கணும். கூடுதல் தகவலோடு கேட்டிங்கன்னா நான் பதிலை ஈஸியாக பார்த்தோன்னே சொல்லிடுவேன். சரியா? உங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம், குரு திசை நடக்கு, குரு துலாமில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். குரு துலாமில் ராகு சாரத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், சுத்தமாக நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ராகு செவ்வாய் வீட்டில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். ஏன்னா சாரம் கொடுத்தவனும் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கிறான். பொதுவாக கன்னிராசி, மிதுன லக்கணத்துக்கு செவ்வாய் நல்லது செய்ய மாட்டார். ஸோ இப்படி இந்த அமைப்பை நீங்கள் சொன்னாலே நான் பலனை சொல்லிடுவேன். எல்லோரும் டேட்டா பர்த் அனுப்புகிறாங்க. டேட்டா பர்த்னா ஜாதகம் எடுத்து தான் நான் பார்க்க முடியும். அதனால் சில பேருக்கு நான் பரிகாரத்தை சொல்லுவேன். சரியா நேரில்? நான் சொல்கிற பரிகாரம் பொதுவாக எளிமையாக இருக்கும். பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறது, எந்த கிழமை எப்படி கொடுக்கலாம், அதுபோல் காக்காவுக்கு சாப்பாடு கொடுக்கறது, எறும்புகளுக்கு தீனி போடுறது, அதுபோல் நடைமுறையில் உள்ள மிருகங்கள், சில மிருகங்கள்லாம் இருக்குது. அந்த மிருகங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தாலே நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். கோயில் குளத்துக்கு போகிறது வேறு, வீட்டில் சாமி கும்பிடுறது வேறு. ஆனால் சில பரிகாரங்கள் பண்ணணும். பரிகாரங்கள் என்னென்னா வாயிற்ற ஜீவனங்களுக்கு செய்யணும். சரியா? யானை, குதிரை, நாய், பசுமாடு, எறும்பு, ஆடு இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த தோஷங்கள் குறையும். சரி நேயர்களே, இதை பற்றி பேசணும்னா வேறு இந்த தோசை நகரத்துக்கு போயிடுவேன் நான். இப்போ கன்னிராசிக்கு பிப்ரவரி எப்படியா இருக்குன்னு ஒரு கிளான் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு நான் அதிர்ஷ்ட எண்களை சொல்கிறேன், அதிர்ஷ்ட நாட்களை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இது பொது பலன்கள் தான். 9 கிரகங்களும் 12 ராசியில் எப்படி இருக்குன்னு அது பொது பலன்கள் தான். அடுத்து சூரிய கிரகணம் வருது பிப்ரவரி 17ஆம் தேதி. சூரிய கிரகணம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மொத்தமாக சொல்கிறேன். இடையில அப்பப்போ சில கிரகங்களுக்கும் வீடியோ போடுவேன். ஆதிபத்திய விசேஷம், காரகத்தத்தை சொல்லுவேன். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி 2026 நல்லா இருக்குங்க. சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது, சாதகமாக தான் இருக்கும். ஆனால் சில விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாருமே 5ஆம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. மகரத்தில் இருந்து 6ஆம் வீட்டை நோக்கி போய் ராகுவோட சேர்றாங்க. ஒவ்வொருத்தராக ராகுவோட போய் சேருவாங்க. ஆனால் ராகுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவு நியூட்ரலாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் கிரகணம் நடக்கும். குரு 10ஆம் வீட்டில் வக்கரமாக இருக்கிறாரு. வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா ஓரளவு பரவாயில்ல. ஆனால் 10ஆம் வீட்டில் வக்கரம் அறிகிறது ஒரு வகைக்கு தொழில் நல்லது தான். மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டில் வக்கரம் ஆனார்னா 9ஆம் வீட்டை நோக்கி போகிறாருன்னு அர்த்தம். ஸோ குரு 10ஆம் வீட்டில் வக்கரம் ஆகிறது தொழில் வியாபாரத்தில் உள்ள இடைஞ்சலாம் சரியாயிரும். ஸோ மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. ட்ரேடிங், வர்த்தகம்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கேது 12ஆம் வீட்டில் இருக்கிறனால வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும். வயிறு செரிமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வீடு கொடுத்தவனும் கிரகணத்துக்கு போகிறதுனால அல்சர் வரும். சரியா? அதனால் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு எதுவும் சாப்பிடாதீங்க. சரியா நேயர்களே? வீடியோ பொறுமையாக கேளுங்க. பின்னாடி அதிர்ஷ்ட நாட்களை சொல்கிறேன்.
சரியா? வேத ஜோதிடத்தின்படி அது 100% கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணலாம். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அது என்ன அதிர்ஷ்டம் கை கொடுக்கும்னு அதையும் சொல்கிறேன். சரியா? பொறுமையாக கேட்கணும். பொறுமை உடையவர்களுக்கு தான் இங்கே இடம் உண்டு. நான் எடுத்த உடனே கேட்டுட்டு என்னை வாட்ஸ்அப்பில் கேட்பேன், கமெண்ட் பாக்ஸில் கேட்பேன், அப்படிலாம் வராதிங்க. நான் பதிலாம் எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன். எனக்கு கேள்வி கேட்குறவங்கள பார்த்தாலே நான் சொல்லிடுவேன். வீடியோ முழுமையாக கேட்டிருக்காங்களா இல்லைன்னா இவங்க முழுமையாக கேட்கலன்னு நான் அவங்க கேள்வியை வச்சு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் வீடியோ போட்டோம்னா எந்த தகவலை சொல்லியிருக்கோம்னு. தெளிவாக இருக்கிறவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. சில பேர் முதலே பார்த்துக்கிட்டு அவங்க சந்தேகத்தை உடனே கேள்வியாக கட்டுறது கமெண்ட் பாக்ஸில். அப்படி கேட்காதீங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு அதை அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு அதில் உங்கள் கேள்விக்கு பதில் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. பதில் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேள்வியாக கேளுங்க. ரைட்டு. செரிமான பிரச்சனைகள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிணைகள் இருக்கும். மாதத்தில் 2வது பிப்ரவரி 15க்கு மேலே நல்ல வெற்றி இருக்கும், காரியங்கள் இருக்கும், முயற்சியெல்லாம் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? குடும்ப விஷயம்லாம் நல்லாயிருக்கும். குடும்ப விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மாணவர்கள்லாம் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லா படிப்பீங்க. ஒரு கல்வி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்கள் மனைவிக்கோ கணவனுக்கோ கொஞ்சம் உடல்நலம் சற்று வீக்காகலாம். இன்னும் 7ஆம் இடத்துல சனிபவன் சுயசாரம் எடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திராடம் 1ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இருக்கும். நான் பெருசா நீ பெருசா. உத்திராடம் இல்லை, உத்திரட்டாதி 1ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு. ஈகோ பிரச்சனை இருக்கும். அதனால் கணவன் மனைவி ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். உறவு உறுதியாக இருக்கும். காதல் கொஞ்சம் காதலிக்கிறவங்க கவனமாக இருக்கணும். காதலித்து திருமணம் பண்ணவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதுபோல் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வேறு ஈர்ப்பு இருக்கும். இன்னொரு அட்ராக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது. இருந்தாலும் அட்ராக்ஷன் கொஞ்சம் வேறு இடத்துல தேவையில்லாத அவர்கிட்ட பேச வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டாம். சரியா? இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லோரும் ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஆழம் பார்த்து கால் விடுங்க. எல்லா இடத்துலையும் வெளிப்படையாக இருக்காதீங்க. சில விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கோங்க. உங்கள் பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகே நேயர்களே, மாதத்துக்கு 2ஆம் பிப்ரவரி 15க்கு மேலே வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக இருக்கும். சரியா? வெளிநாட்டு பயணம் சாத்தியமாக இருக்கும். ட்ரேடிங்கு, பிஸ்னஸ்ஸு எல்லாமே பிஸ்னஸ்ஸு அப்புறம் தொழில் எல்லாமே நல்ல விதமாக தான் இருக்கும். அதில் நல்ல ஒரு வெற்றியும் இருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். சரியா? கொஞ்சம் எஃபெக்ட் போட்டால் தான் நல்லா படிக்க முடியும். உயர்கல்வி யூஜி, பிஜி, பிஹெச்டி, எம்ஃபில் படிக்கிறவங்கலாம் கொஞ்சம் நல்லா படிக்கணும். வெளிநாட்டு படிக்க போகிறவங்களும் போகலாம். சரியா? அந்த விருப்பமும் நிறைவேறும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பணம் நல்லா கிடைக்கும். தாராளமாக பணம் கிடைக்கும். அது நல்ல வேலையில் பயன்படுத்துங்க. பணம் செலவு பண்ணுறதுல சில சிக்கல் இருக்கும். பணம் இருக்கும், அதை எடுத்து செலவு பண்ணுறதுல சில சிக்கல் வரும். அதை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே, பொதுவாக இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் ராசிநாதன் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா அவர் அடுத்தடுத்து கொஞ்சம் இயல்பு நிலை விட்டு போகிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போனாலும் ராகுவோட சேர்ந்து கொஞ்சம் இதில் இருப்பார். 6ல் ராசிநாதன் இருக்கக்கூடாது. குரு பார்வையில் இருந்தாலுமே கொஞ்சம் அவர் கொஞ்சம் கெடுபிடியில் தான் இருப்பார். அடுத்து 7ஆம் இடத்துல போய் சனி பகவானுக்கு போய் சரண்டர் ஆவார், நீசமாகிடுவார். சரியா? ஆனால் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். இதுதான் பாயிண்ட்டு. குரு வீட்டில் புதன், புதன் வீட்டில் குரு. நல்லா இருக்குங்க. புதன் மீனத்துக்கு போயிட்டாருன்னா நல்லாயிருக்கும். சரியா? அது எப்போ போகிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் சொல்கிறேன். மார்ச் 3ஆம் தேதி போயிடுவார். சரியா? மார்ச் 3க்கு மேலே நல்லாயிருக்கும். இணக்கம், இன்டகிரேஷன், கணவன் மனைவி உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, நண்பர்கள், சொந்த பந்த விஷயத்தில் நல்லாயிருக்கும். ஸோ மார்ச் 3க்கு மேலே நல்ல ஒரு லிஃப்ட் இருக்கும். மார்ச்சுங்கிறது அடுத்த மாதம் போயிடும். சரியா? ஸோ அடுத்த மாதம் ப்ரிடிக்ஷனில் வரும். இருந்தாலும் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஜோதிடர்னால் அதான் அழகு. எதிர்காலத்தை சொல்லணும். சரியா? நான் இன்னும் சொல்லலாம், நிறையா சொல்லுவேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் தெரியும். ஓவர் ப்ரொஜெக்ஷன் கொடுப்பேன். இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ போட்ட நோக்கமே என்னென்னா, பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்ட நாட்கள் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஆங்கில தேதி தான் சொல்கிறேன். சரியா? சில பேர் தமிழ் தேதி நினச்சிட்டு இருப்பாங்க. தமிழ் தேதி இல்லை, ஆங்கில தேதி. பிப்ரவரி மாதம் தான் சொல்கிறேன். பிப்ரவரி மாதம் முழுக்க பெருமாளை கும்பிடுங்க. பெருமாள் கோவிலுக்கு போங்க. பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க. வீட்டில் புதன்கிழமை தோறும் இரவு 8 to 9 பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். பெருமாளை கும்பிடுங்க. சரியா? கெண்டியில் துளசி எல்லாம் போட்டு கும்பிடுங்க. புதன்கிழமை பெருமாளை கும்பிடும்போது அந்த பஞ்சாச்சாரத்தில் துளசி, பச்சை கற்பூரம், பன்னீர், குங்குமம், மஞ்சள் போட்டு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? அதை மறுநாள் காலையில் வேப்ப மரத்துக்கு ஊற்றிடுங்க. சரியா? வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரத்துக்கு ஊற்றிட்டிங்கன்னா மிக அருமையாக இருக்கும். சந்தனோடு நடக்கிறோம் அப்படியே கிடைக்கும். நல்ல விதமாக இருக்கும். ரைட் நேயர்களே, இப்போ கன்னிராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். உத்திர நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே வீடியோ போட்டேன், நேற்று தான் போட்டேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். உத்திர நட்சத்திரத்துக்கு அப்படி பார்த்தோம்னா ஜனவரி 24, உத்திர நட்சத்திரம் ஜனவரி 24, ஜனவரி 25, 28, 1, 2, 3, 6, 10, 12, 13, 16, 20 இந்த நாட்கள்லாம் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரியா? மறுபடியும் சொல்கிறேன். உத்திர நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் ஜனவரி 24, 25, 28. அடுத்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி. சரியா? 8 இல்லை,
சரியா 8 கிடையாது. 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 16ஆம் தேதி, 20ஆம் தேதி. சரியா நேர்களே? அதனால் நீங்கள் வந்து 8ஆம் தேதி எடுத்துருங்க. 8ஆம் தேதி கிடையாது. ஓகே. அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 25, 26, 29. அடுத்து பிப்ரவரி 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 7ஆம் தேதி, 11ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 17ஆம் தேதி, 21ஆம் தேதி. இந்த நாட்கள்லாம் யோகமான நாட்களாக அஸ்த நட்சத்திரத்துக்கு பார்க்கப்படுகிறது. அஸ்த நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஜனவரி 25, 26, 29. அடுத்து பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, 3, 4, 7, 11, 13, 14, 17, 21. அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து யோகமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா ஜனவரி மாதம் 26, 27, 30. அடுத்து பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி, 4, 5, 8, 12, 14, 15, 18, 22. இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு வந்து யோகமான நாட்களாக இருக்கும். பொதுவாக 12 நாட்கள் சொல்லியிருக்கிறேன். ஒரு மாதத்துக்கு வந்து 12 நாட்கள் யோகமான நாட்களாக இருக்கும். மேக்ஸிமம் பிப்ரவரி 22 வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு மேலே அடுத்து வருகின்ற வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து பிப்ரவரி 22லேருந்து மார்ச் 20 வரைக்கும் சொல்கிறேன் நான். சரியா? ஓரளவு தான் சர்வ் பண்ண முடியும். இது ஒரு மாதத்துக்கு எடுத்துருக்கிறேன். நேற்று எடுத்தேன் 22ஆம் தேதி ஜனவரி 22. ஸோ பிப்ரவரி 22 வரை கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது. 12 நாட்கள் வரும். மாதத்துக்கு 30 நாட்கள். பிப்ரவரி வந்து இந்த மாதம் 28, இந்த வருஷம் 28 நாள் வருது. ஸோ 28 நாட்களில் பிப்ரவரி 22 வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த 28 நாட்களில் உங்களுக்கு 12 நாட்கள் தான் யோகமாக இருக்கும். சரியா? 12 நாட்கள். அதில் ஜனவரியில் 2-3 நாள் போயிடும். ஸோ பிப்ரவரியில் ஒரு 9 நாட்கள் வரும். சரியா நேர்களே? இதுதான் யோகமான நாட்கள். இப்போ வந்து சித்திரைக்கு மறுபடியும் சொல்கிறேன். சித்திரைக்கு வந்து ஜனவரி 26, 27, 30. பிப்ரவரி 3, 4, 5, 8, 12, 14, 15, 18, 22. ஓகே நேர்களே? இந்த நாட்களில் உங்களுக்கு என்னென்ன யோகம் கிடைக்கும் அதை சொல்கிறேன் நான். சரி, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கன்னி ராசிக்கு என்ன யோகம் கிடைக்கும்னா இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த ஆதிபத்தியம் வழுக்கும் அப்படி பார்த்தோம்னா 2ஆம் இடம் வழுக்கும். தன குடும்ப ஆசானம் வழுக்கிறனால குடும்பத்தில் கலகலப்பாக இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க, ஃபன் ஜாலியாக இருப்பீங்க, பணப்பழக்கம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பீங்க, ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பீங்க, திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும், லக்கு அடிக்கும். அடுத்து 4ஆம் இடம் தாய் அன்பு இருக்கும், தாய்வழி சீதனம் இருக்கும், விவசாயம் வேளாண் உற்பத்தியில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். ஆட்டோ டிரைவர், வேன் டிரைவர், கிளீனர், இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பெட்ரோல் பங்க் வேலையை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 7ஆம் இடத்துல வந்து இவர் இருக்கிறாரு. யார்? சனி பகவான் இருக்கிறாரு. இடைஞ்சல் இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் ராசிக்கு 2, 4, 7, 8, 12 இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இது உங்கள் ஜாதகத்தை தான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் கன்னி ராசிக்கு வந்து சனி பகவான் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா இந்நேரம் பிரச்சனை அதிகமாக கொடுப்பாரு. சரியா? உறவு விஷயத்தில் பிரச்சனை கொடுப்பாரு. 2ஆம் இடம்னா என்ன? துலாமில் இருப்பார். 4ஆம் இடம்னா கண்ணியில் இருப்பார். 7ஆம் இடம்னா மீனத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இருப்பார். 8ஆம் இடம்னா மேசத்தில் இருப்பார். அடுத்து வந்து 9, 10, 11, 12ஆம் இடம் சிம்மத்தில் இருப்பார். இதில் ரொம்ப மோசமான இடம் எப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மோசமான இடங்கிறது வந்து சிம்மம், மேசம்தான். சரி, 8ஆம் இடமும் 12ஆம் இடம் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது. ஓகே, என்ன ராசிக்கு. அடுத்து வந்து வேறு என்ன சார் பலன்கள் அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தகப்பன் வழியில் நல்லாயிருக்கும். சரியா? அப்பா வழியில் நல்லாயிருக்கும். அப்பா வழி உறவுமுறையில் நல்லாயிருக்கும். அப்பா வழி தொழிலெடுத்து செய்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. புண்ணிய தேசத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. புண்ணிய தேசம்னு என்ன? சில பேருக்கு இந்த காசி, ராமேஸ்வரம் முக்கியமான கோயில்களுக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் நல்லா பாராட்டு பெறுவீங்க. கட்சி தலைமையிலே நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். நல்ல ஒரு பேர் புகழ் இருக்கும், அந்தஸ்து இருக்கும். ஆள் நீங்கள் நல்லா இருப்பீங்க. மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க. இதுதான் பெரிய விஷயம். சரியா? வெளிவட்டார தொடர்பு நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் ஈஸியாக மிங்கில் ஆயிருவீங்க. எல்லோரும் உங்களை வரவேற்பாங்க. எல்லாருக்கிட்டேயும் ஒரு அறிமுகம் இருக்கும், ஸ்பரிசம் இருக்கும். உங்களுக்கு ஒரு ரத்தன கம்பளம் விரிக்கப்படும். அடுத்து கர்மம் நல்லாயிருக்கும். காரியம் செய்கிற தொழில் நல்லாயிருக்கும். சரியான நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பழைய பொருட்கள் விற்பனையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ், செகண்ட் ஹேண்ட் பொருட்கள், கழிவு பொருட்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து அதில் லாபமும் இருக்கும். ப்ராஃபிட் நல்லபடியாக இருக்கும். சரியான நேரில் இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ப்ராஃபிட்டுக்காக தான் நம்ம வந்து வேலை பார்க்குறோம். அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்குறதுல எதுக்கு? லாபத்துக்காக தான். லாபத்தை வந்து நல்லா கன்சாலிடேட் பண்ணணும். இந்த நேரம் நல்லா கன்சாலிடேட் பண்ணுவீங்க. லாபம் ரெட்டிப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 11 கூடையவன் வந்து நல்ல நிலைமையில் போகிறாரு. வளர்பிறை சந்திரனாக போகிறாரு. உங்கள் ராசிக்கு
11ஆம் இடத்துல தான் தை பௌர்ணமி நடக்கும். 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்துலையும் நல்லாயிருக்கும். சரியா? 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயும் இருப்பாங்க. 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். குருமங்கள யோகமும் பௌர்ணமி யோகமும் இருக்கும். சூப்பராக இருக்கும். பௌர்ணமி ஒட்டி வருகிற யோகம் நல்லாயிருக்கும். தைப்பூசம் சரியா நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தைப்பூசத்து அன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போயிருங்க. முருகன் கோயிலுக்கு போய்ட்டு முருகனுக்கு விளக்கு போட்டுவாங்க. முருகனுக்கு மறுபடி நீங்கள் கும்பிடலாம். சரியா? பழனிக்கு போகலாம், அறுபடை வீடுக்கும் போகலாம். இல்லைனா உள்ளூரில் இருக்கிற முருகனே பக்கத்தில் இருக்கிற முருகனை கும்பிடுங்க. எங்கே போக முடியலன்னா வீட்டில் கும்பிடுங்க. சரியா? வீட்டில் முருகனை வச்சு கும்பிடுங்க. தைப்பூசம் என்னைக்கு சார் வருது அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா தைப்பூசம் வந்து முக்கியமானது. செவ்வாய்க்கு உண்ட நாள். செவ்வாயே வந்து கன்னிராசிக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். அதனால் தைப்பூசம் என்றைக்கு வருது? தைப்பூசம் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. எல்லாத்துக்கும் லீவு தான். சரியா? வீட்டிலேயே கும்பிட்ருங்க. சரியா? ஞாயிற்றுக்கிழமை எப்போ சார் சாமி கும்பிடலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து செவ்வாய் உரையில் கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். 12 to 1 கும்பிடலாம். 12 to 1 கும்பிடலாம். இல்லை சார் நாங்கள் வந்து மதியம் ஆயிடுச்சு, நான்வெஜ்லாம் சாப்பிடுவோம்னா சாப்பிடாதீங்க. அன்றைக்கி ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்றது தவிர்த்துருங்க. தைப்பூசம் 7 to 8 கும்பிடலாம். ஞாயிற்றுக்கிழமை 7 to 8 கும்பிட்டிங்கன்னா நல்லா பார்க்கப்படுகிறது. ஆனால் பூச நட்சத்திரம் அன்றைக்கி வரைக்கும் இருக்கணும். சரியா? பூச நட்சத்திரம் அன்றைக்கி வரைக்கும் இருக்க வேண்டும். அதையும் நான் பார்த்து சொல்லிடுறேன் பஞ்சாங்கத்தில். பூச நட்சத்திரம் இருக்க வேண்டும். பிப்ரவரி 1ஆம் தேதி பூச நட்சத்திரம் எவ்வளோ நேரம் இருக்குது? பூச நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்குங்க. சரியா? பிப்ரவரி 1ஆம் தேதி பூச நட்சத்திரம் பூசம் ஆமாம் நைட்டு வரைக்கும் இருக்குது. நைட்டு 1 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் ஈவினிங் கும்பிடலாம். சரியா? 7 to 8 வரைக்கும் கும்பிடலாம். ஈவினிங் வந்து நீங்கள் கும்பிடலாம். சரியா? மதியம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து 12 to 1 கும்பிடலாம். இரவு 7 to 8 கும்பிடலாம். 7 to 8 நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் நீங்கள் முருகப்பெருமானை வச்சு கும்பிட்டாலும் சரி, கந்தசஷ்டி கவசத்தை படிங்க. முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். வந்த வண்டியும் வருகின்ற வல்வனியும் கந்தனிட்டு சொல்லுங்கள். கலங்கிடுமே செந்தில் நேர சேவா என்று திணீர் அனைவருக்கு மேவராதா வினை உருவா அருவாய் உலதாய் அலதாய் மறுவாய் மலரா மணியா ஒளியா கருவா உயிரா கதியா வருவாய் குருவா அருவாய் அருவா குவனே 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமலர் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகாலும் நிலைக்கல் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவதற்கு முன் அழகெல்லாம் முருகனே, அறிவெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, சிவக்குடியவனே, சிவசுப்புன கடவுளே, எங்களோட தெய்வமே போற்றி. கந்தவேல் போற்றி, ஞானவேல் போற்றி, வெற்றிவேல் போற்றி, வீரவேல் போற்றி, விஜயவேல் போற்றி, தனியவேல் போற்றி, குமாரவேலா போற்றி, ஜெயவேலா போற்றி, சிங்காரவேலா போற்றி அப்படின்னு அவன் நாமத்தை சொல்லுங்கள். சரியா? நேரில் கந்தசஷ்டி கவசத்தையும் படிங்க. சிறப்பாக இருக்கும். வீட்டில் எளிமையாக கும்பிடுங்க. சரியா? எளிமையாக முருகன் படத்தை அலங்காரம் பண்ணி வாசனை மலர்கள் போடுங்க. செவ்வரளி பூக்கள் போடுங்க. செந்தாமரை பூக்கள் போடலாம். செம்பருத்தி பூ போடலாம். முருகனை அலங்காரம் பண்ணுங்கள். விநாயகரை அலங்காரம் பண்ணுங்கள். ருணமோட்ச கணபதி படத்தை வச்சுக்கோங்க. கன்னிராசியில் எப்போ பூஜை பண்ணாலுமே ருணமோட்ச கணபதி இருக்கணும். தனலட்சுமி படமும் இருக்கணும். ஸோ முருகன் படம், விநாயகர் படம், தனலட்சுமி படம் போதும். அதுக்கு மேலே மற்ற படத்தை வச்சுக்கோங்க. சரியா? மற்ற படம் உங்களுக்கு தேவைப்பட்ட படத்தை வைக்கலாம். பெருமாள் படம், சிவன் படம், எந்த படம்னாலும் வீட்டில் வச்சு கும்பிடலாம். இந்த பூஜைக்கு ஒரு வீடியோ வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை அடுத்த வீடியோ போடுறேன். பூஜையில் எப்படி எந்த பொருட்களை வைக்கணும், எப்படி பூஜை பண்ணணும், பூஜை ரூம் எப்படி வச்சுக்கணும்னு ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் தைப்பூசத்தை சிறப்பாக கொண்டாடுங்க. முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். நெய்வேத்தியத்துக்கு வந்து என்ன பண்ணலாம்? பால் சர்க்கரை வைங்க. சூடான பாலும் நாட்டு சர்க்கரை வச்சுட்டா போதும். எந்த சாமியை கும்பிட்டாலுமே பால் நாட்டு சர்க்கரை வைக்கலாம். ஏன்னா பாலில் சந்திரன் இருக்கிறாரு, சர்க்கரையில் சுக்கரை இருக்கிறாரு. இவங்களுக்கு மீறி எந்த ஒரு நைவேத்தியமும் தேவையில்லை. பால் நாட்டு சர்க்கரை தான் முக்கியமானது. சிவனுக்கும் வைக்கலாம். சரியா? எல்லா தெய்வத்துக்கும் வைக்கலாம். சர்க்கரையும் பாலும் நைவேத்தியம் வைங்க. சாமியை கும்பிடுங்க. சிறப்பாக இருங்க. அதிர்ஷ்ட நாட்களை சொல்லியிருக்கிறேன். அதுபோல் ஜனனஜாதகம் செக் பண்ணுறவங்க என்னை அணுகுங்க. சார் எனக்கு வந்து வேறு ஏதோ லக் அடிக்குமா, எனக்கு ஜாதகத்தில் பெருசாக கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். பொது வழியிலலாம் அது சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அதை பார்த்து தான் சொல்லணும். சரியா? கிரக அமைப்புகள், தசாபுத்தி அமைப்புகள் பார்த்து சொல்லணும். மகாதன யோகம் பெருசாக அடிக்கணும், திடீர் அடிக்கணும்னா ராசிக்கு 2, 5, 8, 9, 11 வளர்க்கணும். அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு. அது தனியாக வீடியோ போடுறேன். மகாதன யோகம். அந்த மகாதன யோகம் வந்து ஜனன ஜாதக அமைப்பில் இருக்கணும். அதுக்கு உண்டான கிரகணங்கள் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கணும். அது சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கணும். கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் வலுத்து இருக்கணும். எல்லாம் 3 கூடி வரும்போது தான் பெருசாக கிடைக்கும். சரியா நேர்களே? வாழ்த்துக்கள் நேர்களே. நன்றி. தொடர்ந்து பாருங்கள். இந்த தகவல் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜாதகம் செக் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுத்துருக்குறேன். 8807457629. சரியா? அதுபோக ஃபோட்டோ வேணும், சித்தர் ஃபோட்டோ வேணும், கணபதி ருணமோட்ச கணபதி படம் வேணும். இதெல்லாம் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக அனுப்பிவிடுவேன். இன்னும் நிறைய தகவல் இருக்குது. அடுத்தடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவுக்கு தலைப்பு வந்து வேத ஜோதிடத்தின்படி 100% நடக்கும். சரியா? பிப்ரவரி மாத அதிர்ஷ்ட நாட்கள்
லக்கி நாட்கள், யோக நாட்கள் அப்படி தான் தம்மையில் போடுவேன். பாருங்கள், சரியா பாருங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர நேயர்கள் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு தகவல் சொல்லணும்னு மறந்துட்டேன் நான். அதை இப்போ நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் சொன்னேன்ல நான், ஜனவரி பிப்ரவரியில். அதில் முக்கியமான 3 நாட்கள் அன்றைக்கி பண வரவு அதிகமாக இருக்கும், லக்கு அடிக்கும். சரியா, மொத்தம் ஒரு 12 நாட்கள் சொல்லியிருக்கிறேன். அதில் முக்கியமான 3 நாட்களில் எல்லாம் யோகமாக இருக்கும், லக்கு இருக்கும், பண சம்மந்தப்பட்ட காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். சரியா, அது உங்களுக்கு மிக முக்கியமான உச்சமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அந்த நாட்கள் என்னென்னு நட்சத்திர ரீதியாக சொல்கிறேன். உத்திர நட்சத்திரத்துக்கு ஜனவரி 28, பிப்ரவரி 6, பிப்ரவரி 16. ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு ஜனவரி 29, 7, பிப்ரவரி 7, 17. சித்திரை நட்சத்திரத்துக்கு ஜனவரி 30, பிப்ரவரி 8, பிப்ரவரி 18. இது வேணும்னா என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புவேன் நான். சரியா, இது முக்கியமான நாட்கள். சரியா, வருமானம், பணவரவு, அதிர்ஷ்டம், யோகம் எல்லாம் சேர்ந்து வருகிற முக்கியமான நாட்கள். அந்த 12 நாட்கள் இது ஒரு 3 நாட்கள் முக்கியமான நாட்கள். மறுபடியும் சொல்கிறேன். உத்திரத்துக்கு ஜனவரி 28, பிப்ரவரி 6, பிப்ரவரி 16. அஸ்தத்துக்கு ஜனவரி 29, பிப்ரவரி 7, பிப்ரவரி 17. சித்திரைக்கு ஜனவரி 30, பிப்ரவரி 8, பிப்ரவரி 18. இந்த நாட்கள்லாம் யோகமான நாட்களாக இருக்கும். சரியா, நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் சக்ஸஸ் ஆகும். சரியா, அது எப்படினாலும் இருக்கலாம். வெல்த்தாகவும் இருக்கலாம், ஹெல்த்தாகவும் இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். பட் வாட் எவர் மேபி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். அந்த பெனிஃபிட் ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். சரியா நேயர்களே, வாழ்த்துக்கள். அனைத்து நலங்களையும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.